தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் மாதம் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அகில இந்திய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் தோடங்கர் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் மாதம் 2000 ரூபாய், அனைத்து அரசு துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் அக்கா திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட 50 முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் தோடங்கர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தமிழக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். Very impressive documents that is prepared. I will not call it as a manifesto. I will call it as a vision document for the future of Tamil Nadu. Once again, I want to congratulate Karthik ji and his team for preparing this wonderful vision document. தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பெண்கள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மீனவர்கள், நெசவாளிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள், தொழிலாளிகள் என்று அனைத்து தரப்பையும் சந்தித்து அவரவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் ஒரு அருமையான தேர்தல் அறிக்கையை இங்கே தயார் செய்திருக்கிறார்கள். முதலில் இது தலைவராக இருக்கின்ற திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற குழுவை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவக்குமார், தமிழக தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 3இல் 2 மடங்கு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என தெரிவித்தார். Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கார்த்தி சிதம்பரம், அகில இந்திய காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KV தங்கபாலு, தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.